ஒரு சங்கீத பகுதியை வாசிப்பதற்காய் நான் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 119 சங்கீதம், வசனங்கள் 89 96 வரைக்கும். நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 89 96 வரைக்கும். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோது உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை உயர்த்தி இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளால் நாங்கள் பிழைக்கிறோம், இவைகளால் நாங்கள் அசைகிறோம், இவற்றால் நாங்கள் உயிர் வாழுகிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவ வார்த்தைக்காய் நன்றி அப்பா. தியானத்தை ஆசீர்வதிங்க இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நாம் கருத்தோடு இன்றைக்கு கவனிக்க வந்திருக்கின்றோம். வழக்கமாய் நாம் தியானிக்கிறது போல இந்த சங்கீத பகுதியை 3 பகுதியாய் நான் பிரிக்க விரும்புகின்றேன். 89 96 வரைக்கும் இருக்கிற சங்கீத பகுதியை 3 பகுதியாய் நாம் பிரிக்கிறோம். தேவனின் உறுதியான வசனம், இதுதான் வசனம் 89 90 91. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உறுதியானது என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதக்காரனின் உறுதியான உள்ளம், இதை எழுதிய சங்கீதக்காரன் எவ்வளோ ஒரு உறுதி உள்ளவராய் தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதியாய் இருந்தார் என்பதை வசனம் 92 95 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 3வது, தேவனின் உன்னதமான வார்த்தைகள் அல்லது விஸ்தாரமான வார்த்தைகள், வசனம் 96. தேவனின் உறுதியான விசுவாசம், வசனம் 89 91 வரைக்கும். சங்கீதக்காரனின் உறுதியான உள்ளம், வசனம் 92 95 வரைக்கும். தேவனின் உன்னதமான வார்த்தைகள், வசனம் 96. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 89 90 91. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு சற்று புரியவில்லை. என்ன ஆண்டவரே, உம்முடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்றால் அதன் பொருள் என்ன என்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு அதன் பொருளை சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்றால் அது என்னதான் சொல்லுகிறார் தேவன் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை கடந்து சென்றதினால் வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையையும் அந்த வானங்களில் செய்தாராம். என்ன உடன்படிக்கை? இரவும் பகலும் மாறி மாறி வரும் என்ற ஒரு நியமனத்தை நான் உண்டாக்குகிறேன், இந்த நியமனத்தை நீ மீறக்கூடாது என்று சொல்லி வானங்களுக்கும் சூரிய சந்திரனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டாராம். உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படி ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1 வசனம் 7 வாசியுங்கள். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. முந்தின வசனம் சொல்கிறது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டவுடன் அது நேரடியாய் போய் ஆகாய விரிவை உண்டாக்கியது. இவ்வளோ பெரிய மில்கி வே கேலக்ஸி எல்லாம் ஆண்டு உண்டாக்குனார்ல, இது கொஞ்ச நாள் கழித்து வேறு மாதிரி மாற வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி தானே? திடீர்னு ஒன்றோடு ஒன்று குமுறல், ஒன்றோடு ஒன்று உரசல், அப்புறம் ஒன்றோடு ஒன்று தீப்பற்றி எறிதல், இதெல்லாம் ஒன்றுமே நடக்கக்கூடாது. நான் உன்னை எப்படி உண்டாக்குனேனோ நீ அப்படியே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டாராம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 35 36 வசனங்கள். எப்படி வானங்களில் அவருடைய வசனம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக 35 வாசியுங்கள்.
சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளை இட்டவரும், கமாண்ட் பண்ணிட்டார். அவருடைய வேர்டு கடந்து சென்று சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம், நீ பகலில் தான் வரணும், நீ ராத்திரியில் தான் வரணும், நீ இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், நீ ஒன்றோடு ஒன்று உரசக்கூடாது, நட்சத்திரங்களை நீங்கள் எல்லாம் உங்கள் பாதையில் ஓடணும் என்று எல்லாவற்றுக்கும் தன்னுடைய வாயினாலே வார்த்தையினாலே கட்டளையிட்டார். அந்த வார்த்தை அப்படியே வான மண்டலங்களை நிற்கிறதுனால அந்த வானம் இதுவரைக்கும் அசையவே இல்லை. இல்லைன்னா என்றைக்கோ அசைஞ்சு நம்ம மேலே விழுந்திருக்கோம்ல. இன்னும் ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 33:20-21. குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாத படிக்கு நீங்கள் பகல் காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால். நல்லா கவனிங்க. காலையில் 6 மணி ஆன உடனே சூரியன் உதிக்கிறது, வெளிச்சம் வருகிறது. மாலை 6 மணி ஆன உடனே சூரியன் மறைகிறது. இது ஒரு உடன்படிக்கையா? ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு நான் இது ஒரு உடன்படிக்கையாக செஞ்சுருக்கிறேன், இது மாறவே மாறாது என்று. அப்படி என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வானங்களில் ஸ்தாபித்தார் என்பது இதுதான். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது அது எவ்வளோ வல்லமையாக கிரியை செய்யும் இல்லையா? அந்த வசனமே உங்களுக்கு பலனை கொடுக்கும், அந்த வசனமே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், அந்த வசனமே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். வானங்களில் வசனத்தை ஸ்தாபித்தது போல உங்கள் இருதயங்களிலும் ஆண்டவருடைய வசனம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை வல்லமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அடுத்து வசனம் சொல்கிறது, 90வது வசனம், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அன்னைக்கு சிருஷ்டித்தாரே, தலைமுறை 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 தலைமுறையா, அது மாறவே இல்லை. அதுதான் ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா அவர் உண்மையில் மாறவே மாட்டார். தலைமுறை தலைமுறையாக இருந்தாலும் உங்கள் சந்ததி சந்ததிக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். வசனம் சொல்கிறது, ஆண்டவரே பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கும். ஏற்கனவே நாம் படிச்சிட்டோம். 91வது வசனம், உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. என்ன அழகா இருக்குதுல்ல? அன்னைக்கு நீங்கள் ஒரு பிரமாணத்தை கட்டளையிட்டீங்க, இந்த ஸ்கை, ஸ்டார்ஸ், மூன், சன் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வேர்டுக்கு என்ன செய்து ஆண்டவரே ஒபே பண்ணது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு உயிரில்லாத வானமும் உயிரற்ற பூமியும் உயிரற்ற ஒரு சந்திர சூரிய நட்சத்திரங்களே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதுன்னா how much more should we obey God? இன்னைக்கு நம்ம இருதயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தீர்மானிப்போம். சரி, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஆல் ஆர் யுவர் சர்வன்ட்ஸ் அப்படின்னு. அப்போது இந்த சூரியன் ஆண்டவருடைய வேலைக்காரனா, சந்திரன் ஆண்டவருடைய வேலைக்காரனா, வானங்கள் ஆண்டவருடைய வேலைக்காரர்களா. அவர்கள் எல்லாரும் எஸ் லார்ட் வி வில் சர்வ் யூ, எஸ் லார்ட் வி வில் ஒபே யூ அப்படின்னு ஆண்டவருக்கு ஒபே பண்ணுறாங்களாம். நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களும் தேவனுடைய உறுதியான வசனம் எவ்வளோ தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கிறது என்பதை சொல்லுகிறது. உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் உங்கள் சந்ததிக்கெல்லாம் நிலைத்திருக்கும். 2வது பகுதி 92வது வசனம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருந்திருப்பேன். சங்கீதக்காரனுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள், சோர்வுகள், மன அழுத்தங்கள் நம்மில் யாருக்கு இல்லாமல் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம். திரும்பி பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு இல்லாதிருந்தா நம்மெல்லாம் என்றைக்கோ அழிஞ்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் தேற்றுகிறார், ஒவ்வொரு மாதமும் தேற்றுகிறார், ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார், துயரப்படும் பொழுதெல்லாம் தேற்றுகிறார். ஆண்டவரே உங்கள் வேதம் மட்டும் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தா நான் அழிந்திருப்பேன். என் வார்த்தையை கேட்கிற உங்களில் யாராவது இன்றைக்கு துக்கத்தோடு கண்ணீரோடு என்னால் இந்த துக்கத்திலிருந்து மீள முடியலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்கள், இந்த சங்கீத புத்தகத்தை படியுங்கள். அதில் இருக்கிற ஆறுதலின் வார்த்தைகள் உங்கள் துக்கத்தெல்லாம் எடுத்து
போயிடும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துக்கமான நேரத்தில் கூட வேதந்தான் ஆண்டவரே மனமகிழ்ச்சி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஆண்டவரே அதில். அடுத்து சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். என்ன ஒரு உறுதி பாருங்க. ஆண்டவரே படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, மறக்க மாட்டேன், திரும்ப திரும்ப நினைப்பேன், திரும்ப திரும்ப நினைவு கூறுவேன், மனசில் பதிப்பேன் ஆண்டவரே. சபை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு சண்டேயும் நமக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாருல, அப்படியே கேட்டுட்டு அந்த வார்த்தையில் போயிடக்கூடாது. வீட்டில் போய் உட்கார்ந்து இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தா என்று திரும்ப திரும்ப மைண்டில் போட்டு அதை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். சரி, இதுதான் அவருடைய உறுதியான மனம். அடுத்து சொல்கிறது, அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். மறக்காம உள்ள வைக்கும் போது காட் நம்மளை ரிவைவ் பண்றார். 94 சொல்கிறார், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்முடையவன். சத்தமா சொல்லுங்க, நான் உம்முடையவன் ஆண்டவரே, நான் உம்முடையவள். இது எவ்வளவு நல்லா இருக்குது இல்லை? உன்னத பாட்டில் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய. இந்த இன்டிமசி தான் நமக்குள்ள ஒரு ரியல் ஹோப்பை கொடுக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன். இந்த ஒரு நம்பிக்கையில் அசையாமல் நீங்கள் உறுதியோடு இருக்கணும். சங்கீதக்காரனின் உறுதி, நான் உம்முடையவன், துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் உம்முடைய வசனத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, மறக்க மாட்டேன். இந்த உறுதி இன்னைக்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கட்டும். கடைசி வசனம் 95, துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் வசனத்தை தான் ஆண்டவரை படிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் எழும்புகிறார்களா, தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறார்களா, கடினமாய் உங்களை நடத்துகிறார்களா, அவைகளுக்கு நடுவில் என்ன செய்யணும், வசனத்தை நினைக்கணும். இந்த உறுதி உங்களுக்கு இருக்கணும். என்ன நடந்தாலும் வசனம், ஏது நடந்தாலும் வசனம், என்ன பேசினாலும் வசனம், வசனத்தை விட்டு விலக மாட்டேன். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தாவீது எல்லாத்தையும் அனுபவித்தார். தாவீதுக்கு பிறகு வந்த சாலமன் சொல்லுகிறார், உலகத்தில் நான் அனுபவிக்காதது ஒன்றுமே கிடையாது. அப்படித்தானே? எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன். ஆனால் முடிவு என்ன சொல்லுகிறார்? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது ஆண்டவரே, ஆனால் இந்த ஜீவ வார்த்தை இருக்குதே, இதுக்கு மட்டும் எல்லையே இல்லை ஆண்டவரே. எல்லையில்லாத வார்த்தை, அதில் இருக்கிற அர்த்தம், அதில் இருக்கிற பொருள், அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற நம்பிக்கைக்கு என்ன இல்லை, எல்லையே இல்லை. சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தேவனின் உறுதியான வசனம், சங்கீதக்காரனின் உறுதியான உள்ளம், தேவனின் உன்னதமான வார்த்தைகள். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதம் எங்கள் மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் எங்கள் துக்கத்தில் நாங்கள் அழிந்து போயிருந்திருப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் தேற்றினது இந்த வார்த்தை, தளர்ந்து போகும் பொழுதெல்லாம் தேற்றினது இந்த வார்த்தை. அப்பா, உம்முடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறதே, பூமியில் நிலைத்திருக்கிறதே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உம்மை சேவிக்கிறதே, நீர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் அப்படி உம்மை சேவிக்கிறவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கிறது, அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே. அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. உம்முடைய ஜனங்களை இந்த ஜீவ வார்த்தைகளால் ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க உம்முடைய மக்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே.